ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம தைப்பட்ட ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு பட்டை அவரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சிவப்பு பட்டை அவரை பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் விதை போட்டு நம்ம இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா கொடி நல்லா படர்ந்து வந்திருக்கு. 2 கொடி போட்டிருக்கேன். அதில் ஒரு கொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய்கள் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பூக்கள் வச்சுருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஊதா கலர் நீட்ட கத்திரி, அதுவும் பார்த்திங்கன்னா இது ஆடிப்பட்டத்துக்கு வச்சது. இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு 3 செடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போது செடி நல்லா தளர்ந்து இப்போ நம்மளுக்கு அப்பப்போ காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. விதைக்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் விட்டிருக்கேன். அப்படியே செடியிலேயே பார்த்திங்கன்னா பழுத்து காஞ்சுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முளைப்பு திறன் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா செடியிலேயே பழுக்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் நல்ல பெருசாகவே இருக்குது. 1-2 காய்கள் இந்த மாதிரி புழுக்கள் இருக்குது. அதை செடியிலிருந்து எடுத்து தூர போட்டுறணும். செடி பார்த்திங்கன்னா நல்லா கொழு கொழுன்னு நல்லா இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு ஆரம்பிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா தைப்பட்டம் ஆரம்பித்தாச்சு. இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த செடியில் நம்மளுக்கு காய்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு நெட்டினது தான் இந்த இடத்துல. இந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாவக்காய் விதை விழுந்திருக்கு. அதேவே தானாக முளைச்சி இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா காய்கள் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது ஆடிப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாவக்காய் கொடி போட்டிருந்தேன். அதிலிருந்து விதைகள் விழுந்திருக்குது. அதனால பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் மட்டும் இந்த இடத்துல இப்போ பிடிச்சிருக்கு. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் கொடிக்கு பக்கத்துலேயே கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா 2 செடி தான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறேன். அதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய் கிடச்சிருது. அடுத்தது நம்ம வீட்டு தோட்டத்தில் அடுத்த அறுவடை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் தானுங்க. இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா விதை தானாக முளைச்சது. குப்பைக்குழியில் முளைச்சிருந்தது 2 கொடி. ஒரு கொடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இதுதான் முதல் காய். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறுசாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் காய் அறுவடையை பண்ணியாச்சுங்க. இன்னொரு கொடி பார்த்திங்க அப்படின்னா ஜாதி முல்லை செடி மேலேயே படர விட்டுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் புஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் கடையில் வாங்கி போட்டதும் கூட இந்த அளவுக்கு கொடி படரலிங்க. ஆனால் தானாக முளைச்சது பார்த்திங்கன்னா நம்ம சமையல் செஞ்சுட்டு அதிலிருந்து விதைகள் நம்ம குப்பையில் போடும் இல்லைங்களா, அதிலிருந்து முளைச்ச விதை தான் இது. கொடி நல்லா படர்ந்துருக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சிவப்பு பட்டை அவரை அறுவடை பண்ணுறாங்க. நான் 2 கொடி போட்டிருக்கேன்னு சொல்லி காட்டினேன் இல்லைங்களா, இது தான் முதல் கொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. இந்த அளவுக்கு நான் காய் கொடுக்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப பழைய விதை இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செழிப்பாக வந்திருக்கு கொடி. இங்கே பார்த்திங்கன்னா நான் இதுக்கு பந்தலெல்லாம் எதுவுமே போடல. செம்பருத்தி செடி ஓரத்தில் சரி ரொம்ப பழைய விதையாக இருக்கே, முளைக்குதா இல்லையோன்னு சொல்லி போட்டேன். ஆனால் காய்கள் பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறாக கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு முளைப்பு திறனோட நல்ல ஒரு கொடி நல்லா படர்ந்து நல்லா கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு. வேர் பகுதியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குன்னு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வேர் இருக்குது. அந்த வேர்லேயே பார்த்திங்கன்னா விழுது அந்த விழுதில் பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 2-3 விழுது விழுந்திருக்கு. அதுலேயும் பாருங்கள் காய்கள் நிறைய கொடுத்துருக்குது. கொடியவரை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதக்கணக்காக நம்மளுக்கு அறுவடை கொடுக்க போகுதுங்க. செடி அவரை பார்த்திங்கன்னா குறுகிய காலத்திலேயே அதோட காப்பு முடிஞ்சிடுங்க. ஆனால் கொடியவரை பார்த்திங்கன்னா பனிக்கு நிறைய காய்க்குங்க.
இது வந்து ஆடிப்பட்டத்தில போட்டது. வந்து செடி வந்து அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வரலைங்க. ஆனா பனிக்காலம் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, செடி நல்லா வந்து படர ஆரம்பிச்சு, பூக்கள் வந்து நெறைய பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காய்கள் வந்து பொறிச்சிருக்கேன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. இந்த ஒரு செடியில மட்டுமே. இன்னொரு கொடியில பார்த்தீங்கன்னா, பூக்கள் வந்து வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுவுமே இனி வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா, நம்மள வீட்டில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து காய்கள் வந்து அவரைய வந்து எடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே இது வந்து முள்ளங்கிங்க. முள்ளங்கியும் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து பெருசாயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளுக்கு மேல ஆயிரும் நம்ம அறுவடை பண்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து செடி அவரைங்க. பச்சை கலருங்க. இது பார்த்தீங்கன்னா, பட்டை பட்டையா இருக்கு இல்லைங்களா? அந்த அவரை. இந்த செடி அவரை பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டத்தில விதைச்சது தானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இப்ப வந்து காய்கள் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு. செடிகள் வந்து காஞ்ச மாதிரி இருந்தது. அ ப மழை வந்து அப்பப்போ பேஞ்சது இல்லைங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா துளிர்த்து வந்து செடிகள் வந்து செடி அவரையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம அறுவடை வந்து எடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தைப்பட்டத்தில. பழைய செடிங்காட்டியுமே காய்களும் பார்த்தீங்கன்னா, நல்லா புதுச்செடி காயாட்டவே நல்லா பெருசு பெருசா இருக்குது. வேர் பகுதியில தான் பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்து கொத்தா காய்கள் வந்து புடிச்சிருக்குது பாருங்க. பழைய செடிங்காட்டி அதோட கோள்கள் பாருங்க ரொம்ப காஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு வேர் பகுதியில பாருங்க காய்கள் வந்து புடிச்சிருக்கு. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பூக்களும் வந்து நெறைய இருக்குது. செடி அவரை பார்த்தீங்கன்னா, ஒரு 4 செடி இருந்தாலே போதும். வாரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டைம் வந்து அறுவடை பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து காய்கள் வந்து நல்லா கொத்து கொத்தா பிடிக்கிறதுனால, நம்ம வீட்டு தேவைக்கு வந்து அளவா இருக்குங்க. இந்த செடி அவரை, கொடி அவரை 2மே பார்த்தீங்கன்னா, அதாவது அ அவரைக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா, பனிக்காலத்தில தான் பார்த்தீங்கன்னா, நல்லா பூக்கள் பிடிச்சு, நல்லா வந்து கொத்து கொத்தா வந்து காய்களும் கொடுக்க ஆரம்பிக்குங்க. எல்லா சீசன்ல விட பனி சீசன்ல பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து காய்கள் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும். இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, அதே சமயத்தில அ அந்த அசுவினி பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வரும். இந்த செடி அவரை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அறுவடை கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2, 3 அறுவடை பண்ணியாச்சுங்க ஏற்கனவே. அ கொஞ்சமா தான் காய்கள் வந்து குடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடையில கொஞ்சம் 1/4 கிலோ அளவுக்கு வந்து குடுத்துருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, பூக்கள், பிஞ்சுகள் பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்து கொத்தா புடிச்சிருக்குது. தொடர்ந்து வந்து நம்மள வீட்டு தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, அறுவடை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இந்த செடி அவரையிலயும். இந்த செடி அவரைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசாணிக்காய் அதாவது மஞ்ச பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து படர்ந்திருக்கு. காய்கள் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசா இருக்குன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல்ல யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த விதைகள் வந்து முளைச்சது தான். தானா முளைச்சது தான் பார்த்தீங்கன்னா, காய்கள் வந்து நம்மளுக்கு கொடி வந்து நல்லா படர்ந்து, நெறைய காய்கள் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பந்தலெல்லாம் எதுவுமே போடல. அப்படியே தரையோட தரையா தான் பார்த்தீங்கன்னா படர்ந்திருக்கு. இப்போ பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிறுசா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா நேர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கிலோ அளவுக்கு வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொடி நல்லா படர்ந்து காயும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசு பெருசா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே இந்த ஊதா கலர் வரி கத்திரி ஒண்ணு இருந்தது. இது வந்து செடியில வந்து மறைஞ்சிருந்தது. தெரியாம எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெருசாயிருச்சு. முத்திருச்சு ஒரு காய் மட்டும். எந்த அளவுக்கு பெருசா இருக்குதுன்னு பாருங்க. அதனால வந்து அத அறுவடை பண்ணல. அப்படியே பார்த்தீங்கன்னா, விதைக்காக விட்டுட்டேன். இந்த செடியில பார்த்தீங்கன்னா, காய்கள்ல வந்து காய்ப்புழு வந்து அதிகமா இருக்கு. ஒரு 2, 3 காய் பார்த்தீங்கன்னா, இந்த செடியில வந்து காய்ப்புழு வந்து அதிகமா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, அத செடியிலருந்து எடுத்து தூர போட்டுட்டேன். இந்த செடியும் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டத்தில நெட்டுனது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தொடர்ந்து வந்து அப்பப்போ காய்கள் வந்து இப்போ குடுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு தக்காளி செடி ஒண்ணு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து காய்கள் வந்து வைக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அரசாணிக்காய் ஒண்ணு பெருசா இருக்கு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 4, 5 காய் இருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம இந்த 3 செடி போக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்குள்ள வீட்டு தேவைக்காக ஒரு 4, 5 ஒரு 20 செடி பக்கம் வச்சிருக்கோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அறுவடை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்.
இன்றைக்கி வீட்டு தோட்டத்திலேயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 செடி இருந்தது. அதில் ஒரு 3 காய் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தைப்பட்டத்துக்காக நட்டுன கத்திரி செடிகள் எல்லாம் வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செடி அவரை அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செடி வந்து முளைச்சி வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா கீரைகள் வந்து கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு. சிவப்பு தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாத்தியில் விதை இருந்தது போட்டு கீறி விட்டுருந்தேன். அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா முள்ளங்கி வந்து விதை வந்து ஊனி விட்டுருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக வெள்ளை கத்திரி வந்து விதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நாற்று விட்டுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா நல்லா முளைப்பு திறன் வந்து இல்லை. ஒரு 2, 3 விதை மட்டும்தான் பார்த்திங்கன்னா முளைச்சிருந்தது. பார்க்கலாம் இன்னும் 2, 3 நாள் கழித்து இருக்கிற விதையெல்லாம் முளைக்கல அப்படின்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விதைகள் இருக்குது. அது வந்து போட்டு விடணும். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா என்னென்னு பார்க்கலாங்க. ஊதா கலர் பட்டை அவரைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செடி அவரையில் பச்சை பட்டை அவரை. அடுத்தது ஒரே ஒரு புடலங்காங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தவரங்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் 1, ஊதா கலர் நீட்ட கத்திரி 1, அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைங்காங்க. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் இவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாளைக்கு தேவையான காய்கறிகள் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.